சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 19வது வசனத்தை சத்தமா யாராவது வாசிங்க. 31வது சங்கீதம் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 31வது சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். இதை எழுதுறது யாரு? இந்த சங்கீதத்தை எழுதுறது யாரு? 31வது சங்கீதம் முன்னாடி பாருங்க, இன்ட்ரோடக்ஷனை பாருங்க. தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான சங்கீதம். ஏன் இது ரொம்ப முக்கியமான சங்கீதம் நான் சொல்றேன்னா, தாவீது தன் உபத்திரவப்பட்ட காலத்துல எழுதின ஒரு அருமையான சங்கீதம். வேதாகமத்துல மற்ற தேவ மனுஷர்களும் இந்த சங்கீதத்தை அவங்களுடைய வசனங்கள்ல கோட் பண்ணியிருக்கிறாங்க. தாவீதே என்ன பண்ணியிருக்கிறார்னா, இந்த 31வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை 71வது சங்கீதத்தில் அப்படியே எழுதியிருக்கிறார். வாசிங்கள 71வது சங்கீதம் 31வது சங்கீதம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிங்க. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். பலத்த துர்கமும் அடைக்கலமுமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். வாசிங்க 71 1 3 வரைக்கும் வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 வருஷம் 71வது சங்கீதம் 1 முதல் 3 வருஷத்துலயே இருக்கு. யோனா தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 31:6 இந்த சங்கீதம் 31:6 அவர் கோட் பண்ணியிருக்கிறார். 31:6 என்னது? வீண் மாயையை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. பொய்யான மாயையை நம்பி இருக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள், இந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்களா? யோனா 2:8 வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவர் கூட 20வது எரேமியா 20:10 சொல்லுது. 31:3 சாரி 31:13 சங்கீதம் 31:13 அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாய் அவர்கள் வாசிங்களா? நீங்க வாசிங்க 20:10 வாசிங்க. எரேமியா 20:10 அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 31:24 1 கொரிந்தியர் 16:13 கோட் பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 31:24 1 கொரிந்தியர் 16:13 அப்போஸ்தலனாகிய பவுல் கோட் பண்ணியிருக்கார். வேணாம் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து 31:5 அது லூக்கா சுவிசேஷம் 23:46 நம்ம பார்க்கிறோம். உமது கையில் என் ஆவியை
ஒப்புவிக்கிறேன். இது லூக்கா சுவிசேஷம் 23:46 கோட் பண்ணப்படும். ஏன்னா தாவீது உபத்திரவத்தின் மத்தியில இந்த சங்கீதத்தை என்ன செய்யறாரு, எழுதியிருக்கிறார். எந்தெந்த ஊழியக்காரங்களும் உபத்திரவத்தின் மத்தியில கடந்து போனார்களோ அவர்களாம் இந்த சங்கீதத்தை என்ன செய்திருக்கிறாங்க, வாசிச்சு இந்த சங்கீதத்தில் இருக்கிற சத்தியங்களை தங்கள் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால இந்த சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்துல விடுதலைக்காக கதறுகிற ஒரு சங்கீதம், விடுதலைக்காக தாவீது கதறுகிற ஒரு சங்கீதம். தாவீது வேதனையின் மத்தியில தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம். அல்லேலூயா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி இருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மெசேஜ் என்னன்னா, மனுபுத்திரருக்கு முன்பாக தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் பெரியது. அல்லேலூயா. மனுபுத்திரருக்கு முன்பாக தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. யார் உண்மையாலுமே கர்த்தரை நம்புறாங்க, யார் உண்மையாலுமே கர்த்தரை நம்புகிறாங்க, நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும், தேவன் எப்படிப்பட்ட நம்பிக்கையை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு, நம்முடைய நம்பிக்கையினால வருகிற பலன் என்ன, அதெல்லாம் நம்ம இப்பதான் பார்க்க போறோம். அல்லேலூயா. யார் உண்மையாலுமே கர்த்தரை நம்புகிறாங்க. அல்லேலூயா. சில பேர்லாம் சொல்றாங்க, நான் நம்புறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையா, உண்மையாலுமே கர்த்தரை நம்புறீங்களா அப்படின்றத நாம இப்பதான் பார்க்க போறோம். அல்லேலூயா. யார் உண்மையாலுமே கர்த்தரை நம்புறாங்கன்னா, யார் அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் அவரிடத்துல வராங்களோ அவங்க தான் கர்த்தரை உண்மையாலுமே நம்புறாங்க. யார் அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமா அவரிடத்துல என்ன செய்யறாங்களா, சார்ந்து கொள்கிறாங்களோ அவங்க தான் உண்மையாலுமே கர்த்தரை நம்புறாங்க. இந்த சங்கீதம் 31:19 அப்படியே ரூத் புஸ்தகத்துல 2:12 அப்படியே பார்க்கும். ரூத் புஸ்தகம் 2:12 வாசிங்க. ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே அல்லேலூயா. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 2:19 மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அந்த ரூத் 2:12 என்ன சொல்லுது? உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த நம்புகிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கல, மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்கள். அதுக்கு ஹீப்ரு வேர்டு என்னன்னா காசா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெஃப்யூஜ் அர்த்தம். அதாவது உங்களுடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வருகிறவர்கள் தான் நம்புகிறவர்கள். நம்புகிறவர்கள் போட்டிருக்கல, அதுக்கு என்ன ஒரிஜினல் அர்த்தம்னா உங்களுடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வருகிறார். அவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நன்மை ரொம்ப பெருசு. அல்லேலூயா. அடைக்கலமாய் வருகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆயத்தம் பண்ணி ப்ரிப்பேர்னு போட்டிருக்கு, ஸ்டோர் அப்னு போட்டிருக்கு, அடுத்ததாவது மறைச்சு வச்சிருக்கிறான்னு போட்டிருக்கு. ஆண்டவர் அவரை நம்புகிறவர்களுக்கு, அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வருகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நன்மையா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரு, மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஒரு ஸ்திரீயினுடைய லைஃப்ல நாம பார்க்கிறோம். யாரு? ரூத். உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. இந்த ரூத் யாரு? மோவாபிய ஸ்திரீ. எலிமெலேக் என்ற ஒரு மனுஷன் பெத்லேஹேம்ல இருந்தான். அவனுடைய மனைவி யாரு? நகோமி. அவங்களுடைய 2 பிள்ளைகள் மக்லோன் கிலியோன். மக்லோன் கிலியோன். அவருடைய மருமகள்கள் யாரு? ரூத்தும் ஒர்பா. இந்த ரூத் யாருடைய மனைவி? யாருடைய மனைவி? அங்க என்ன போட்டிருக்குன்னா மக்லோனுடைய மனைவி. மக்லோனுடைய அந்த புருஷர்களை குறித்து சொல்லும் பொழுது மக்லோன் கிலியோன் சொல்லப்பட்டிருக்கு. மனைவிகளை குறித்து சொல்லும் பொழுது ஒர்பா என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரூத்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதனால மக்லோனுடைய மனைவி ஒர்பாலும் கிலியோனுடைய மனைவி ரூத்னு எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. 4:10 வாசிங்க. ரூத் 4:10 வாசிங்க. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரனுக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மற்றவனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அல்லேலூயா. யாருடைய மனைவி? மக்லோனின் மனைவி தான் ரூத். அல்லேலூயா. இந்த ரூத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த அவளுக்கு கர்த்தர் நிறைவான பலன் என்ன செய்தாரு? கொடுத்தார். அல்லேலூயா. அவ கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தான். நீங்க வாசிக்கல ரூத் புஸ்தகம் 16:1-16 வாசிங்க. அதற்கு ரூத், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இந்த நகோமி என்ன சொல்றான்னா 2 மருமகள்களையும் பார்த்து, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக என்று சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பி விடுகிறார். ஏன்னா அந்த மக்லோன் கிலியோன் என்ன செய்தாங்க? மரித்து போனாங்க. மரித்து போனதுனால மருமகள்களை பார்த்து நீங்க உங்க தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த ஒர்பால் என்ன செய்தா? 15 வசனத்தை வாசிங்க. 15 வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாரே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றார். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இந்த ஒற்பால் எங்க போயிட்டா? அவள் ஜனத்தினிடத்திற்கும் அவளுடைய தேவனிடத்துக்கு அவள் திரும்பி போயிட்டா. அல்லேலூயா. இவ மோவாப் ஸ்திரீ தான். 2 பேருமே மோவாப் ஸ்திரீ தான். அவளுக்கு என்ன செய்யறாங்க? இஸ்ரவேலின் வீட்டுல திருமணம் பண்ணிட்டு அவங்க புருஷன் செத்த உடனே அவ என்ன செய்தா? திரும்பி தன் தாய் வீட்டுக்கு போனது மட்டுமல்லாம தன்னுடைய அந்த பழைய தெய்வத்தை என்ன செய்தா? அவ தேடிட்டு போயிட்டா. ஆனா இங்க இருக்கிற அந்த ரூத் என்ன செய்தான்னா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். திரும்பி போகிறத குறித்து நீ பேச வேண்டாம். திரும்பி போகிறத குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பேச. அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காத. நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்குகிற இடத்துல நானும் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தா. அல்லேலூயா.
தன் தாய் தகப்பன் எல்லாவற்றையும் விட்டுட்டு, தன் ஜனத்தெல்லாம் விட்டுட்டு அவர் திரும்பி போக அவர் நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழே அடைக்க, அதுதான் உண்மையான நம்பிக்கை. அதுதான் உண்மையான நம்பிக்கை. உண்மையான நம்பிக்கை என்னது? எடுத்து வச்ச காலை அவர் என்ன செய்யல, அவர் திரும்பி பார்க்கல. அல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் ஒரு முறை இந்த தேவனை ஏற்றுக்கொண்டேன், இந்த தேவனை என் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டேன், என் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன், என் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டேன். என் புருஷன் மரித்தாலும் பரவாயில்ல, என் தேவனை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. என் தேவனை நான் விட மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. திரும்பி பார்க்க, அதுதான் உண்மையான நம்பிக்கை. அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் நான் திரும்பி பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு சொத்தே எழுதி கொடுத்தாலும், கோடி கோடியா கொடுத்தாலும், இந்த தேவனை விட்டு நான் விலகி போக மாட்டேன். அல்லேலூயா. அதுதான் ரூத்தினுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உடையவங்க தான் உண்மையான நம்பிக்கை உடையவங்க. கொஞ்ச நாள் பின்பற்றிட்டு ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு கஷ்டம், இல்லை ஏதோ ஒரு ஆசை, அப்படி திரும்பி போகிறது இல்லை, மரண பரியந்தம். அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா இருக்கிறது தான் உண்மையான நம்பிக்கை. இதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, உன் செய்கைகளை குறித்து அவன் சொல்றான். போவா சொல்றான், உன் செய்கைகளை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். 2:11 வாசிங்க. ரூத் 2:11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின் நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் மாமியாருக்காக நீ செய்ததையும், உன் தகப்பனையும் உன் தாயையும், உன் தகப்பனையும் உன் தாயையும், உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் அறியாத ஜனங்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீ செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்றான் போவாஸ்? நீ செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். உன் மாமியாருக்கு நீ செய்ததையும், உன் தாய் தகப்பன் உன் ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வந்து உன் புருஷன் மரித்தாலும் நீ இந்த தேவனை என்ன செய்யல, நீ விடல. அல்லேலூயா. அப்படிப்பட்டவளை கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா வைத்தார். அல்லேலூயா. இந்த ரூத் யாரு? இந்த ரூத் எந்த சந்ததியில் வரா? வாசிங்க. 4வது அதிகாரம். ரூத் 4 வாசிங்க. 21 வாசிங்க. சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாவை பெற்றான், ஈசா தாவீதை பெற்றான். அல்லேலூயா. தாவீதுடைய கொல்லுப்பாட்டி, தாவீதுடைய கொல்லுப்பாட்டி, தாவீதுடைய அப்பாவினுடைய பாட்டி தான் இந்த ரூத். அல்லேலூயா. ஒரு ராஜ வம்சத்துல ஒரு மோவாப் ஸ்திரீ என்ன செய்தா? கர்த்தர் சேர்த்துக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா தன்னுடைய குமாரனுடைய சந்ததியில் என்ன செய்தாரு? கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அந்த ரூத்துக்கு. அவர் சொன்னது என்னன்னா, உம்முடைய தேவன், நான் திரும்பி போகவே மாட்டேன், நான் திரும்பி போகவே, நான் வந்த வழியை விட்டு என்ன செய்ய மாட்டேன், திரும்பி போக மாட்டேன். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சு கொண்டு வந்துட்டாரு, விக்கிரகத்திலிருந்து கர்த்தர் நம்ம வேறு பிரிச்சு கொண்டு வந்துட்டாரு, தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்துட்டாரு. இனிமேல் அந்த திரும்பி பார்க்கிற எண்ணமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரணத்தையும் நம்ம விட்டுக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதத்தை அவளுக்கு திரும்பவும் கர்த்தர் ஒரு மறுவாழ்வு கொடுத்தார். அல்லேலூயா. 4வது அதிகாரம் வாசிங்க. நாலு 13 வாசிங்க. ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள், அவள் அவனிடத்தில் பிரவேசித்து
கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையையும் பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவளுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து அவருக்கு ஒரு பிள்ளைய கொடுத்து ராஜ வம்சத்துல கர்த்தரை இணைச்சு அவளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய. அல்லேலூயா. மனுபுத்திரருக்கு முன்பாக அவர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தார். அல்லேலூயா. என்னன்னு அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலமா வந்து அவரை பற்றி கொண்டதுனால அவருக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் ஆசீர்வாதம். கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறாரு. ரூத் வந்து ஏதோ ஆக்சிடென்டா இந்த வம்சத்துல அவர் சேரல. தேவன் முன்னமே என்ன செய்திருக்கிறாரு? தெரிந்தெடுத்து சூஸ் பண்ணி ஆண்டவர் ரூத்தை செலக்ட் பண்ணி இருக்கிறார். புரஜாதி வம்சத்திலிருந்து உங்களை என்னையும் ஆண்டவர் சூஸ் பண்ணி இருக்கிறார், ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எதற்கு? ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்க தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். ஒரு நாளும் திரும்பி போவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க. அல்லேலூயா. யார் என்ன அழைச்சாலும் அல்லேலூயா, நான் என் தேவனை என்ன செய்தேன்? பிடிச்சிட்டேன். அல்லேலூயா. கர்த்தரை பிடிச்சிட்டேன். ஒரு நாள் இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? கலப்பையில கையை வச்சுட்டேன். நான் இனி என்ன செய்ய மாட்டேன்? திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்த தேவன் உண்மையுடன் எந்த ஒரு காரணத்தினாலையும் நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் உண்மையான நம்பிக்கை. அதுதான் உண்மையான நம்பிக்கை. கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைக்குது, நம்ம போய் என்ன செய்வோம்? திரும்பவும் இதுவா மாறி என்ன பண்ணிடலாம்? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது, போயிடலாம். அல்லேலூயா. பல லட்சம் ரூபா சம்பாதிக்கிற ஒரு மாப்பிள்ளை இருக்கான், போயிடலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரே நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தரே நம்முடைய தேவன். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் ஏற்றுக்கிட்டாங்க ரூத். நீங்களும் நானும் அப்படிதான் ஏற்றுக்கிட்டோம். அல்லேலூயா. உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். திரும்பி பார்க்க லோத்து மனைவி என்ன பண்ணா? திரும்பி பார்த்தா. அவ்வளவுதான். அதே பொசிஷன்ல நின்னுட்டா. அவ்வளவுதான். அந்த இடத்த விட்டவ நகரவே முடியல. அந்த இடத்த விட்டவ நகர. திரும்பி பார்த்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. திரும்பி பார்த்தா அந்த இடத்த விட்டு நவர முடியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அவ்வளவுதான், ஸ்பாயில். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்ற, நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன்? திரும்பி போகணும்னு என்கிட்ட சொல்லாத. திரும்பி போகணும்னு என்கிட்ட சொல்லாத. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உங்களுக்காக இல்ல, இந்த தேவனுக்காக நான் செய்யறேன், பின்பற்றுகிறேன். அல்லேலூயா. அதுதான் உண்மையான நம்பிக்கை. இரண்டாவது, யார் உண்மையான நம்புகிறவங்க தெரியுமா? தங்கள் நம்பிக்கைய தங்களின் சாட்சியாக நிரூபிக்கிறாங்க. பாருங்க, தங்கள் நம்பிக்கையை அவங்க சாட்சியா நிரூபிப்பாங்க. நம்பிக்கை தான் மாறும், சாட்சியா மாறும். நம்முடைய நம்பிக்கை இந்த உலகத்துக்கு சாட்சியா மாறணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய நம்பிக்கை சாட்சியா மாறிச்சு. அவங்க நம்பிக்கை என்ன மாறிச்சு? சாட்சியா மாறிச்சு. நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை கொண்டு வந்து வச்சு இதை பணிந்து கொள்ளாதவங்க என்ன செய்வாங்க? அக்னி சூளையில தூக்கி எரியப்படுவார்கள் சொல்லி கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ராஜாவுக்கு ஒன்று தெரிய கிளவுது. ராஜாவுக்கு ஒன்று தெரிய கிளவுது. வாசிங்க தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3 வாசிங்க. 16 இருந்து வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும்
ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அல்லேலூயா. ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த பொற்சிலை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிச்சாலும் தப்புவிக்க போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு உமக்கு தெரிய கடவுது. அல்லேலூயா. என்ன வைராக்கியம்! அல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கை மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. எல்லா மனுபுத்திரருக்கு முன்பாக இவங்க நம்பிக்கை என்ன செய்யறாங்க, நிரூபிக்கிறாங்க. எங்களுக்கு நம்பிக்கை, இதுதான் எங்க நம்பிக்கை. அல்லேலூயா. சகல ஜனங்களும் நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறாங்க, நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறாங்க. நம்முடைய நம்பிக்கை சாட்சியா மாறணும், நம்முடைய நம்பிக்கை சாட்சியா மாறணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய நம்பிக்கை சாட்சியா மாறணும். நமக்கு எதிர்ப்பு வரும், நம்ம நம்பும் பொழுது என்ன வரும், எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பு தான் சாட்சியாவே மாறும். இவங்களுக்கு எதிர்ப்பு வந்துதா பாருங்களா, 3:12 வாசிங்களேன், 3:11 இருந்து வாசிங்க. 3:11 எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையில் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகி நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எதிராக என்ன செய்யறாங்க, ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்யுது, எழும்பி ராஜா கிட்ட போய் போட்டு கொடுக்குது. என்னன்னு கொடுக்குது, ராஜாவே உம்முடைய தேவர்களை என்ன செய்யறவங்க ஆராதிக்கல, நீ நிறுத்தின பொற்சிலையே என்ன செய்யறவங்க பணிந்து கொள்ளல, இவர்கள் உண்மை மதிக்கல, உங்களுடைய சட்டத்துக்கு இவங்க கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் என்ன செய்யல, அல்லேலூயா, எதிர்த்து நிக்குது. இவங்களை அழிக்கணும்னு பார்க்குது, இவங்களை ஒழிக்கணும்னு நினைக்குது. அல்லேலூயா. அந்த கூட்டம் இவங்களுடைய சாட்சியை நிரூபிக்குது. அல்லேலூயா. இவங்க சாட்சி என்ன செய்யுது, நமக்கு எதிராக மனுஷர்கள் நிறைய பேர் எழும்புவாங்க, நம்முடைய நம்பிக்கைக்கு விரோதமா நிறைய பேர் எழும்புவாங்க, வேலை செய்யற இடத்துல எழும்புவாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல எழும்புவாங்க, நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு விரோதமா எழும்புவாங்க. அவங்கெல்லாம் நம்முடைய நம்பிக்கை சாட்சியா மாற்றுவதற்கு தான் அவங்க எழுதுறாங்க. அல்லேலூயா. அவங்கள குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, ஐயோ எதிர்க்கிறாங்களே என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாது. அவங்கெல்லாம் உங்க நம்பிக்கையை சாட்சியா மாற்ற போறவங்கலாம். அல்லேலூயா. உங்க நம்பிக்கை என்ன செய்ய போறாங்க, சாட்சியா மாற்ற போறாங்க. நமக்கு விரோதமா பேசுறவங்க, நம்மளை கோல் சொல்லி நம்மளை வேதனைப்படுத்துறவங்க, நம்மளை காயப்படுத்துறவங்க, நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்மளை கீழே தள்ளலாம்னு பிளான் பண்றவங்க, இவங்க எல்லாமே நம்முடைய நம்பிக்கையை சாட்சியா மாற்ற போறவங்க. அதனால அவங்கள குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, எதிர்க்கக்கூடாது, போராடக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. அவங்களாம் நம்முடைய நம்பிக்கையை சாட்சியா மாற்ற போறாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது நம்முடைய வைராக்கியம் இருக்கு பாருங்க, அது நம்முடைய நம்பிக்கையை நிரூபிக்கும். நம்முடைய வைராக்கியம் இருக்குல்ல, நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யும், இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எங்களை இந்த அக்கினி சூளையில தூக்கி போட்டாலும் என்ன செய்ய மாட்டோம், நாங்க ஆராதிக்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவதைகளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிப்பாமல் போனாலும். அல்லேலூயா. வைராக்கியம் என்ன இருக்கு, வைராக்கியம். அந்த வைராக்கியம் அவங்களுடைய நம்பிக்கையை நிரூபிக்கிறது. அது எப்படிப்பட்ட நம்பிக்கைங்கிறத நிரூபிக்கும். நாம ஒரு வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவங்களா இருக்கணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களா இருக்கணும்,
அப்படியே நழுவி போகிற, உலகத்தோடு ஒத்து போகிற, உலகத்தோட இணைஞ்சு போகிற விசுவாசியா இருக்கக்கூடாது. நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு வைராக்கியம். கர்த்தருக்காக நான் வாழ்வேன். உண்மையா இருக்கிறதுல வைராக்கியமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கிறதுல வைராக்கியமா இருக்கணும். ஜெபம் பண்ணுகிறதுல வைராக்கியமா இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிறதுல வைராக்கியமா இருக்கணும். இப்படி நாம் வைராக்கியமா இருந்தா நம்முடைய நம்பிக்கை அது என்ன செய்யும்? நிரூபிக்கும். நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதுங்கிறத நிரூபிக்கும். கர்த்தர் நம்மிடத்தில் அந்த வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். எங்களை அக்கினியில தூக்கி போட்டாலும், அல்லேலூயா, எங்களை அக்கினியில எங்களை எவ்வளவு உபத்திரவப்படுத்தினாலும், எங்களை எவ்வளவு காயப்படுத்தினாலும், எங்களை எவ்வளவு ஒடுக்கினாலும் நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்கிறது என்ன செய்ய மாட்டோம். அல்லேலூயா. நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு தெரியும். அல்லேலூயா. நம்ம வீட்டுல யாருன்னு நமக்கு தெரியும். இவங்க இந்த நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியணும். இவங்க இந்த நேரத்துல என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. 5 மணிக்கு இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையானா இவங்க சர்ச்சுக்கு போறதெல்லாம் யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்படின்ற வைராக்கி இருக்குது. உலகத்துக்கு தெரியணும். இவங்க உயிரே போனாலும் போய் பேச மாட்டாங்க அப்படின்னு தெரியணும். அல்லேலூயா. அவங்களா செய்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லணும். செய்திருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படிப்பட்ட நபரே கிடையாது அப்படின்றத நம்முடைய வைராக்கியம் தான் இருக்கு. அல்லேலூயா. நாம இருக்கணும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவே போயிடக்கூடாது. எப்படி சரி 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 எல்லாத்துக்கும் ஒத்து போயிடும், எல்லாத்துக்கும் ஒத்து போகல. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்னு சொல்லி அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிலாம் தைரியமா லைஃப்பை வாழக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வச்சுக்க, அந்த வைராக்கியம் நிரூபிக்கணும். அல்லேலூயா. வைராக்கியம் தான் நிரூபிச்சுட்டாங்க. 3வது, அவங்களுக்கு வருகிற உபத்திரம், நமக்கு வருகிற உபத்திரம் நமது நம்பிக்கையை மகிமையானதான் மாற்றும். நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யும்? மகிமையானதான் மாற்றும். பாருங்க, வசனத்தை வாசிங்க. 3:23 வாசிங்க. 3:23. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷனும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கொட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டு விட்டோம். அவர்கள் ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ராஜா பார்க்கிறான். பார்த்து தான் மந்திரிமார்கள்லாம் கூப்பிடுறான். கூப்பிட்டு, நம்ம 3 பேர்ல உள்ள போட்டோம், 3 பேர்ல உள்ள போட்டோம், 4வது ஒரு நபர் உள்ள என்ன செய்யறாரு? அவங்களோட உலாவிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த நபரை பார்த்தா தேவனுடைய புத்திரனுக்கு தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறாரு. அவருடைய சாயல் எப்படி இருக்கு? அல்லேலூயா. இவங்க நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா மாறிச்சு, மகிமையா மாறிச்சு. அல்லேலூயா. இவங்களை அந்த இதோட உள்ளத்துக்கு போடுறாங்க, நிசார்களோடும் எப்படி தூக்கி போட்டாங்க? சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற எல்லா வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னியில. அவங்க ஃபுல் ட்ரெஸ்ஸோட தான் செய்யறாங்க. அக்னி ஜுவாலையில தூக்கி போடுறாங்க. அந்த ட்ரெஸ் கூட என்ன செய்யல? கருகல. அந்த ட்ரெஸ் கூட கருகல. அதுக்காக தான் அதுல மென்ஷன் பண்ணி வேத வசனத்துல எழுதியிருக்கு. அந்த ட்ரெஸ் கூட ஏன்னா அவங்க மேல இருந்ததுனால அந்த ட்ரெஸ் கூட என்ன செய்யல? அல்லேலூயா. அவங்களுடைய நம்பிக்கை எப்படி மகிமையான ஒரு நம்பிக்கையா மாற்றி மகிமையை கொண்டு வந்துருச்சு.
அவங்க மகிமைய கர்த்தர் எங்களை தப்புவியாமல் போனார். எங்களை தப்புவியாமல் கர்த்தர் எங்க வந்து ரட்சிக்கிறாரு? போற வரைக்கும் கூட ஆண்டவர் என்ன செய்யல, ரட்சிக்கல. உள்ள போய் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி சூழ்நிலையில ஏசியில 2 டன் ஏசியில இருக்கிற மாதிரி ஜாலியா என்ன செய்யறாங்க? 4 பேரும் குழு குழு குழுன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலாவிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய நம்பிக்கை அந்த மகிமையின் தேவனை அந்த அக்கினிக்குள்ள கொண்டு வந்துச்சு. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய மகிமையை, தேவனுடைய மகிமையை நம்ம மத்தியில கொண்டு வரும். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. ஆண்டவர் அவங்க நம்பிக்கையை என்ன செய்யறாரு? அக்கினிக்குள்ள கொண்டு போனார். அவங்கள கொண்டு போறது மட்டும் இல்ல, அவங்க நம்பிக்கையை கர்த்தர், அந்த நம்பிக்கை தான் அவங்களை அந்த அக்கினிக்குள்ள பாதுகாத்தது. அல்லேலூயா. அந்த தீர பாதுகாத்தது அவங்க நம்பிக்கை தான். உள்ள போகும்போது அந்த அக்கினி ஒன்றுமே அவங்களை ஒன்றும் சேதப்படுத்தல. காரணம் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுத்தது. அல்லேலூயா. மனுபுத்திரருக்கு முன்பாக நாம கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யுது? ஒரு பெரிய ஆசீர்வாதம், நன்மை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி சொல்றார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவருடைய நம்பிக்கை அந்த நேபுகாத்நேச்சாருக்கு என்ன செய்தது? ரட்சிப்பை கொண்டு வந்தது. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை மற்றவங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரணும். நாம நம்புகிறத பார்த்துட்டு மற்றவங்க என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு ஏன் அநேகர் வீட்டில் ரட்சிப்பு வர மாட்டேங்குது? நாம நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இல்லை. நாம என்ன செய்யறோம்? இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறதால தான் கூட இருக்கிறவங்க யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நம்முடைய நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. வாசிங்களேன், நீங்க வாசிங்க 28:3-28 வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தனது தூதனை அனுப்பி நம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. யார் ஸ்தோத்திரம் பண்றது? நேபுகாத்நேச்சார் என்ன செய்யறாரு? தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு. அல்லேலூயா. இவன் நம்பிக்கை இன்னொருத்தவனுக்கு ஸ்தோத்திரத்தை கொண்டு வருது. இவன் நம்பிக்கை மற்றவனை ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது. நாம நம்புகிற நம்பிக்கை நம்ம கூட வேலை செய்யறவன் என்ன பண்ணுவான்? தானாவே ஸ்தோத்திரம் பண்ணுவான். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை பார்த்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சொல்றார், அவர்கள் கர்த்தரை நம்பி அவரை நம்பி தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைய தள்ளி, கர்த்தரை நம்புறதுனால அவர் ராஜாவின் கட்டளை என்ன செய்யறார்? தள்ளிட்டு தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால். அல்லேலூயா. 29 வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவார். அவன் வீடு எருக்களம் ஆக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று. அல்லேலூயா. இவ்விதமாய் ரட்சிக்கிறதுக்கு வேற தேவனே இல்லப்பா. அவங்க தேவன் தான் மெய்யான தேவன். அல்லேலூயா. இப்ப ரட்சிப்பு யாருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு? நேபுகாத்நேச்சார் ரட்சிக்கப்பட்டான். நேபுகாத்நேச்சார் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை மற்றவங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்ம உறுதியான நம்பிக்கை, நம்ம உறுதியா அவர் மேல பற்றி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு. அல்லேலூயா. உலகம் ரட்சிக்கப்படும். இந்த உலகம் என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கையை பார்க்குறாங்க. நம்மளை பார்க்கறத நம்ம நம்பிக்கையை தான் உலகம் பார்க்குது. நாம எந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறோம், எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோம், அவரை நாம எவ்வளவு சார்ந்திருக்கிறோம், எவ்வளவு நம்புறோம், இதை பார்த்துட்டு இந்த உலகம் தானா ரட்சிக்கப்படும். இந்த உலகம்
எத்தனை மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை யாரும் அழிக்க முடியாது. நம்முடைய நம்பிக்கையை எத்தனை சட்டம் போட்டாலும் ரட்சிக்கப்படுகிறவனை கர்த்தர் ரட்சிச்சிருக்கிறான். யாரும் அதை தடை செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவன் நேபுகாத்நேச்சார் எப்படி உயர்த்தி வைக்கிறான்? அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அல்லேலூயா. இவங்க அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க. இப்ப தேசத்தின் கவர்னர்களாக மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க? தேசத்துல முக்கியமான கவர்னர்களா மாறிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னரா மாத்திட்டாங்க. மனுபுத்திரனுக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கும். தேவன் மறைச்சி வச்சிருந்தார். தேவன் இவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணி வச்சிருந்தாரு? மறைச்சி வச்சிருந்தார். அந்த உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற, என்னது ஆயத்தம் பண்ணி இருக்கிற வசனம் சொல்லுதுல, நீர் என்னது ஆயத்தம் பண்ணி இருக்கிறதுல, நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற, நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டோர் அப், அதாவது நீ சேமித்து வைத்திருக்கிற, நீர் மறைத்து வைத்திருக்கிற, நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அப்படின்ற அர்த்தம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீ மறைச்சி வச்சிருக்கிற, நீ சேமித்து வைத்திருக்கிற, நீ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மிகவும் பெருசு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தெல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தெல்லாம் எப்படி வச்சிருக்கிறாரு? உங்களுக்குரிய ஆசீர்வாதம் மறைச்சி வச்சிருக்கிறார். தருவார் ஏற்ற காலத்துல. அவர் எதிர்பார்க்கிறதும் நம்பிக்கை சாட்சியா மாறும். நம்பிக்கை சாட்சியா மாறும் பொழுது மறைச்சி வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தான் வெளியே வரும். கர்த்தர் சேமித்து வச்சுட்டு இருக்கிற ஆசீர்வாதம் தான் வெளில வரும். சோர்ந்து போகாதீங்க. இங்க கிடைக்கிற உங்களுக்கு அங்க சேமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கொடுக்கிறதா ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார் அர்த்தம். ஒட்டு மொத்தமா என்ன செய்ய போறாரு? கொடுக்க போறாரு. அல்லேலூயா. நீ நம்பிக்கையை விட்டுறாத. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நம்பிக்கையில உறுதியா இருங்க, சாட்சியா இருங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சேமித்து வச்சிருக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்வாரு, திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, யார் உண்மையா நம்புறாங்க தெரியுமா? யார் சோதனைகளை சகிக்கிறாங்களோ அவங்க மனுஷருக்கு முன்பாக கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. யாரெல்லாம் சோதனைய சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க மனுஷர்களுக்கு முன்பாக, அவங்கதான் கர்த்தர் மேல உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. யாக்கோபு 1:12 வாசிங்க. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அல்லேலூயா, தேவன் ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. இங்க 3:19 சொல்லுது, 31:19 சொல்லுது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரனுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாத நன்மை எவ்வளவு இன்னும் கொடுக்கிற. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அது எப்ப கொடுப்பாரு? நீ உத்தமன் என்று விளங்கின பின்பு. அல்லேலூயா. நீ உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப சோதனையை சகிக்கணும். சோதனையை சகிக்கணும் அப்படின்னா யாரும் சொல்லலாம்? யோபு. அல்லேலூயா. வாசிங்களா 15-13 வாசிங்க. சாரி 13-15 யோபு 13-15. அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. போதும். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையாய். அல்லேலூயா. யோபு சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்ம மேல நம்பிக்கை. நம்பிக்கைனா அதுதான், கடைசி வரைக்கும் நம்பிக்கையா இருக்கணும். எப்படி இருக்கணும்?
கடைசி வரைக்கும் நம்பிக்கையா இருக்கும், உறுதியா இருக்கும். அவர் என்னை கொன்று போட்டாலும் என்ன நடந்தாலும் நான் நம்புவேன். என்ன நடந்தாலும் நம்புவேன். என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். அல்லேலூயா. வாசிங்க யோபு 1:21 வாசிங்க. யாரு கர்த்தரை நம்புறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? வாசிங்க. கர்த்தரை நம்புறவங்க 1:21 யோபு 1:21. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியா இடத்தில் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்பிக்கை. அதுதான் கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. எல்லா நேரத்திலும் கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எடுத்த நேரத்துல அவன் எதை யோசிச்சு பார்க்கறான்? கொடுத்ததை யோசிச்சு பார்க்கறான். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எடுத்த நேரத்துல யோசிக்கிறான், கொடுத்ததை யோசிக்கிறான். அல்லேலூயா. எடுத்த நேரத்துல எடுத்ததை தான் யோசிப்பாங்க. ஐயோ இவ்வளவு கொடுத்தாரு, எல்லாத்தையும் புடிக்கிட்டாரு, எல்லாத்தையும் புடிக்கிட்டாரு. இவன் என்ன சொல்றான்னா, இவ்வளவு கொடுங்கனாலும் கர்த்தர் தானே கொடுத்தாரு, கர்த்தர் தானே கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். அவன் வாயில என்ன வருது? கர்த்தரை நம்புறவங்க எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். அதான் உண்மையான நம்பிக்கை. உண்மையான நம்பிக்கை என்னது? எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம். சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம், பட்னியா இருந்தாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். நடந்தாலும் ஸ்தோத்திரம், நடக்கலனாலும் ஸ்தோத்திரம். உயர்ந்தாலும் ஸ்தோத்திரம், தாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம். சுகமா இருந்தாலும் ஸ்தோத்திரம், வியாதி சுகவீனத்தில் இருந்தாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2:9-10 வாசிங்க. 2:9-10 யோபு 2:9-10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். பாருங்க, அவன் மனைவி என்ன சொல்றா? அவனை பார்த்து, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அல்லேலூயா. அவன் சொல்றா மனைவி, ஏய் இன்னமாடா உத்தமத்துல இருக்கிற, இன்னமாடா உத்தம. தேவனை தூஷிடா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அவன் என்ன சொல்றான்? அதற்கு அவன், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்கிறது. அல்லேலூயா. உத்தமத்திலே இருக்கிறான். என்னது? உத்தமத்தில் இருக்கிறான். யோபு எப்படி இருக்கிறான்? எந்த நேரத்துல? எல்லாம் இழந்து போய் அவர் சொல்றா, இன்னுமாடா உத்தமத்தில் இருக்கிற, இன்னுமாடா கர்த்தரை நம்புற, இன்னுமாடா கர்த்தரை நம்பிட்டு இருக்கிற, இன்னும் உன்னை காப்பாற்றுவார் நினைச்சிட்டு இருக்கிறியா? இன்னும் உனக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறியா? சகோதரிகள்லாம் மன்னிச்சுங்க. புருஷன்மார்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல, மனைவியுடைய எல்லா பேச்சையும் கேட்கக்கூடாது. மனைவியுடைய எல்லா வார்த்தையும் செவி கொடுக்க, செவி கொடுக்கணும். வேலை கொடுக்கூடாதுன்னு சொல்லாது, செவி கொடுக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கல. மனைவிமார்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்றேன், புருஷன் சொல்ற எல்லாத்துக்கும் செவி கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட புருஷனா ஒரு காலத்தை மட்டும் செய்யக்கூடாது. என்னது? கர்த்தரை தூஷிக்க சொன்னா மட்டும் செய்யக்கூடாது. மற்றபடி எல்லா காரியத்திலையும் புருஷன் சொன்னா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும்.
புருஷனுக்கு எல்லாருக்கும், நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல எல்லாவற்றுக்கும் உன் புருஷனுக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. சரி, நான் ஒன்று சொன்னிட்டேன் இருக்காக உன் மனைவி வார்த்தையை அசட்டை பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. மனைவி வார்த்தையை எல்லாத்தையும் கீழ்ப்படினா அது பார்த்து சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கீழ்ப்படிய மாட்டாங்க, எல்லாத்தையும் கீழ்ப்படி, எதுக்குமே கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. மனைவி வார்த்தை கீழ்ப்படியணும் தான். ஆனால் புருஷன் தான் தீர்மானிக்கணும் முடிவை. என்ன செய்யணும்? புருஷன் தான் தீர்மானம். அவர் சொல்றா, ஜீவனை விடுறா, செத்துப்போ. என்ன சொல்றா? ரீசெண்டா இதுல எழுதியிருக்கா. அவன் என்ன சொல்லியிருப்பா? இந்த வேளா புத்தகத்துல செத்து போடா, ஏன்டா உயிர் எடுத்துட்டு இருக்கிற, செத்து போடா, தேவனை தூஷிடா, தேவனை தூஷிடா அப்படின்றா. அல்லேலூயா. பாவம், அவ தானே அவஸ்தப்பட்டு இருக்கிறா பக்கத்துல உட்காந்து. இவன் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறான், அவ தானே எல்லா பாடையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அதனால அவன் சொல்றா, வழி தாக்க முடியாது, வேதனை தாக்க முடியாது. இவனோட பல மடங்கு வேதனை அவன் அனுபவிச்சிருக்கணும். அதனாலதான் அவனுக்கு அந்த வார்த்தை வருது, இல்லைன்னா வந்திருக்காரு. என்ன பண்றது? அவன் அவ்வளவு பாடம் எடுத்துட்டு இருந்திருப்பா. அவன் டாய்லெட்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி கொட்டி அவனை வேதனை தொடச்சி விட்டு எல்லாம் பண்ணிட்டு, அவன் ஒருத்தி தானே எல்லாரும் ஓடிவிட்டா, எல்லாரும் பிள்ளைங்களாம் செத்து போச்சு. நண்பர்களாம் உட்காந்து ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான், பேசிக்கிட்டு இருக்கிறான். மனைவி தான் உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். அந்த வலி வேதனையில சொல்லிட்டா, தூஷித்து ஜீவனை விட்டு. அல்லேலூயா. ஆனா அவன் சொல்றான், வைத்தியகாரி, வைத்தியகாரி, இதான் வைத்தியகாரி மாதிரி பேசிட்டு இருக்கிற, வைத்தியகாரி மாதிரி பேசிட்டு இருக்க. தேவனிடத்துல பெற்ற நன்மை. அல்லேலூயா. என்னத்துக்கு நினைக்கிறான்? தேவனிடத்துல நாங்கள் நன்மை பெற்றவன். ஞாபகம் இல்லையா அவனுக்கு? ஞாபகம் இல்லையா அவனுக்கு? தேவனிடத்துல எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில. ஞாபகம் இல்லையா அவனுக்கு? இப்ப நான் தீமை நடக்குது, அதை மட்டும் சந்தோஷமா பத்துக்கிட்டேன், இது வேணாமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் அவளை கடிந்து கொள்ளுது. அல்லேலூயா. அதுதான் உண்மையான நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை. அல்லேலூயா. 3 வாசிங்க. யோபு 19:25 வாசிங்க. 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த என் வாசி 27 வரைக்கும் வாசி. இந்த என் தோள்முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் விழித்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகும். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. இந்த இதெல்லாம் அழுகி போயிட்டாலும் நான் அவரை பார்ப்பேன், நான் அவரை பார்ப்பேன். இந்த கண்கள் அவரை பார்ப்போம், அந்நிய கண்கள் அல்ல. இந்த கண்கள் நான் நம்பிக்கை. அல்லேலூயா. நான் செத்து போனாலும் நான் உயிரோடு இருப்பேன். நான் செத்து போனாலும் என்னை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் மரித்தாலும் எழுந்திருப்பேன், நான் அவரை பார்ப்பேன். இந்த கண்களை பார்ப்போம், அதான் நம்பிக்கை. அல்லேலூயா. நான் அழிந்து போனாலும் உயிரோடு இருப்பேன், அழிந்து போனாலும் உயிரோடு இருப்பேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எப்படி அவன் பார்த்துருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலை பார்க்கிறான், அவர் வந்து நிற்கிறத பார்க்கிறான். அல்லேலூயா. சில நேரத்தில் உபத்திரவத்தின் மத்தியில தான் பயங்கரமான வெளிப்பாடுகள்லாம் கற்று தருவார், ரகசியங்களை தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அதெல்லாம் கொண்டு போறார், ரகசியங்கள் எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அவர் உயிரோடு வர்றதையும், அவர் உயிரோடு இருக்கிறதையும், அவர் மீண்டும் பூமியில வந்து நிற்கிறதையும், அழுகி போன உடம்புல இருந்து பார்க்கலாம். அல்லேலூயா. அது சொல்லலாம், இதெல்லாம் அழிந்து போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, நானும் உயிரோடு அவரை பார்ப்பேன், அவரை என்ன செய்வேன், இந்த கண்களையே பார்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் உண்மையான நம்பிக்கை. இந்த உலகமே அழிஞ்சு போனாலும், எல்லாம் அழிஞ்சு போனாலும் நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், எனக்கு தீமை செஞ்சாலும் நான் அவனுக்கு மேல நம்பிக்கையா இருப்பேன்.
எனக்கு செய்யாம போனாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. உண்மையான நம்பிக்கை அதுதான். மனுபுத்திரர்களுக்கு முன்பாக சொல்றான், எல்லா ஜனத்துக்கும் முன்பாக சொல்றான், என் நம்பிக்கை ஒருபோது என்ன வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க யோபு 42:10 வாசிங்க. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு தந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணினது பெருசு. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு ஆயத்தம் பண்ணிச்சுக்கிறார். 2 மடங்கு ஆயத்தம் எப்போ கொடுத்தாரு? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. நாம நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள் மத்தியில நாம என்ன யோசிப்போம்? எனக்கு ஏன் விடுதலை கிடைக்கல, நான் யாருக்காக ஜெபம் பண்றேன், நான் யாருக்காக, நானே வியாதியில இருக்கேன், நான் யாருக்காக ஜெபம் பண்ணுவேன்? ஆனா யோபு அந்த சிறையிருப்புக்குள்ள இருந்து தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்ப கேட்கப்படும்? அல்லேலூயா. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணா உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜெபம் பண்ண வேணாம் நான் சொல்லலை, ஜெபம் பண்ணுங்க. ஆனா மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது உங்களுக்கும் கர்த்தர் செய்யறாரு, அந்த ஜெபத்திலே பதில் கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் ஜெபம் பண்றான், வியாதி படுக்கையில ஜெபம் பண்றான், உபத்திரவத்தின் மத்தியில ஜெபம் பண்றான். யாரு? அவனுக்காக இல்ல, மற்றவங்களுக்காக, தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. எனக்கே கொடுக்குறவரு மற்றவங்களுக்கே கொடுக்க போறாரு, என் ஜெபத்தையே கேட்க போறாரு. நானே இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கல, மற்றவங்களுக்காக நான் என்னத்தை ஜெபம் பண்ணி ஆக போகுது? அப்படி இல்லை. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்காவது கர்த்தர் செய்யட்டும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னு தெரியுது அவனுக்கு, ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சது. கர்த்தர் அவன் சொல்லியிருப்பான். அதுதான் உண்மையான நம்பிக்கை. அல்லேலூயா. எது உண்மையான நம்பிக்கை? மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிற நம்பிக்கைக்கு அல்லேலூயா என்ன செய்யறாரு? அவரு ஆசீர்வாதங்களை, பெரிய ஆசீர்வாதம். அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? பெருசு. அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. உம்முடைய நன்மைகள் எவ்வளவு? 3. யார் நம்பிக்கை உள்ளவங்க? யார் உண்மையான நம்பிக்கை உள்ளவங்க? கர்த்தர் தன் செட்டையின் கீழே அடைக்கலமா வந்து ஒரு நாள் இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு ஓட்டத்துல தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் உண்மையான நம்பிக்கை உள்ளவங்க. அல்லேலூயா. 2வது யார் உண்மையான நம்பிக்கை உள்ளவங்க? வாழ்க்கை சாட்சியா மாறும். அவங்க நம்பிக்கை என்ன மாறணும்? சாட்சியா மாறும். சாட்சி. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய உபத்திரவத்துல, நம்முடைய வைராக்கியத்துல, நம்முடைய வைராக்கியத்திலையும் உபத்திரவத்திலையும் நம்முடைய நம்பிக்கை வந்து என்ன சாட்சியா மாறும். சாட்சியா மாறும். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவனை தப்புவியாமல் போனாலும் இந்த புருஷனையை நான் வைராக்கியம். அல்லேலூயா. 3வது சோதனையை சகித்து முடித்த பிறகு கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சகிப்பு தான் கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அல்லேலூயா. எழுந்திருந்து நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. நான் நம்பிடும் காரியங்கள். அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. Thank you Holy God. அப்படி